வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மொறுமொறுன்னு காராச்சேவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் வந்து நல்லா காரமாக வைக்க போகிறேன் காராச்சேவ். அதனால் மிளகாத்தூள் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். தூள் பெருங்காயம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்துக்கட்டும். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு அரைச்சி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் சேர்க்கலை. இப்போ வரும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். வந்து மிளகுத்தூள் வந்து நிறையா சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகுத்தூள் சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடாக சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கை வச்சு கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப இழுக்காது. ஏன்னா முதல்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். ஸோ ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காராச்சேவ் புளியிற இந்த அச்சில் தான் எடுத்திருக்கேன். அதில் மாவை நிரப்பிக்கலாம். பக்கத்தில் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாம். விட்டது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து கரண்டியை வச்சு உடச்சி விட்டுக்கலாம். பாருங்க நமக்கு காராச்சேவ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க நல்ல மொறுமொறுன்னு காராச்சேவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா காரசாரமாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.